ஜிஆர் மாமா பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். மகா பிரிவாச்சரணம். மாமாவுக்கு அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷனில் அவர் பேசின வார்த்தைகள் ஏற்படுத்தின தாக்கத்தினால இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மீண்டும் மாமாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். வாழ்த்துறதுக்கு வயசில்லை, பிரார்த்தனையோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு மகுடாபிஷேகம் தனக்குத்தானே மகா பிரிவா பண்ணிண்டா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரணாலய பெரியவா அவர் ஃபங்க்ஷனை கூட சரணாலயத்திலே நடத்தின்றது பெரிய விஷயம். உலக அளவில் இது கிடைக்கிற ஒரு பெரிய விருது அப்படின்னாலும் அதை கூட அவர் சரணாலயத்தில் தான் நடத்தணும்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தது தான். எல்லா இடத்துலையும் மகா பெரிவா ஜிஆர் மாமாவை எப்படி ஆண்டு கொண்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு நிதர்சனமான உண்மையாக ஒரு சாட்சியாக நமக்கு கிடச்சிருக்கு. அவர் கடைசியில் சொன்னார், என்ன அக்செப்ட் பண்ணிப்பாளா எல்லாரும் மாமா பெரியவான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார் பெரியவாள்கிட்ட. அவரை அக்செப்ட் பண்ணிட்ட ஒரே காரணத்தினால தான் குரு பூஜை அப்படிங்கிற தீக்குச்சி கூட தீபமாக எரிஞ்சுருக்கு. ஏற்கனவே இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவரை அக்செப்ட் பண்ணிட்ட ஒரே காரணத்தினால தான் எல்லோரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யூடியூப்லாம் என்னென்னு தெரியாது, கூகுளில் நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் வெளியில் நமக்கு பேசி பழக்கம் இல்லை. அத்துணை உலகத்தில் இருக்கிற அத்துணை ஆத்மாக்களையும் மகா பெரியவாளை கொண்டாடி தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இந்த சனாதன தர்மத்தை வளர்த்து கொண்டிருப்பது ஜிஆர் மாமா. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனசில் உண்மையாகவே ரொம்ப காரணம் புரியாமல் நிகழ்விச்சது. எனக்கு முதல் நாள் தூக்கம் இல்லை, அதுதான் உண்மை. எப்படி பேசிட்டார் அப்படின்னுட்டு. எஸ், அவர் வார்த்தைகள் மூலமாக மனம் ஊனமாகிவிடக்கூடாது. நாம் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் நிறையவே இருக்குது. மனம் ஊனமாகிவிடக்கூடாது. ஒரே வார்த்தையில் தான் முடித்தார். அதில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு வலிகளை உணர்ந்த மனது அதுதான் நம்ம யோசிக்கணும். அவர் வழி நடத்தின்னு இருக்கார். அதே மாதிரி அவருடைய அவார்டு ஃபங்க்ஷனில் நிறைய பேச்சாளர்கள் பேசினா அத்தனை பேரும் ஆன்மீகத்திலும் கரை கண்டு கொண்டிருக்கிறவர்கள் தான். இலக்கியம், ஆன்மீகம் எல்லாவற்றிலும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் அவர்களின் பாதங்களுக்கும். அதில் ஒரு பேச்சாளர் பேசும் பொழுது கொரோனா டயத்தில் கூட மாமா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னது நமக்கெல்லாம் புதுசான ஒரு கருத்து. எஸ், அவர் எல்லோரையும் எப்பொழுதுமே வாழ வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இப்போவும் தெரியறது இல்லையா? அப்போது அவர் அங்கீகரிக்கலைன்னா வேறு யாரை நாம் அங்கீகரிக்கிறது? அவர் இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை தரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்ச தெய்வம் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது, அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவையானதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது நிதர்சனமான உண்மை. அம்பாளை சொல்லுவா இல்லையா, 7 எண்ணாங்கு ஜாதிகளும் படியளந்து கொண்டிருக்கிறாள். எஸ், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்குண்டான கஷ்ட நேரத்தில் நாம் ஒரு வேண்டுகோளை மாமா பாதத்தில் வைக்கும் பொழுது அதை கொண்டு மகா பெரியவா கிட்ட நேரடியாக செலுத்தினது ஜிஆர் மாமா. ஏன்னா அதை தவிர நமக்கு வேறு கதி இல்லாமல் இருக்குங்கிறத மட்டும் இல்லை, பெரியவா கிட்ட நம்ம பேரை நேரடியாக சொல்லி அவர் கேட்டிருக்காருன்னா நாமளும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த புண்ணியம் கூட அவர் வழியாக வந்தது தான். அவர் கைப்பிடித்து நாம் நடப்பதால் மட்டுமே. அதுதானே உண்மை. மகா பெரிவா பாதையில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன், வாங்கன்னு தான் அவர் கூப்பிடுறாரு. இன்னமும் நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமா, நடந்துட்டு இருக்கோமா? இது அவளே நம்மளை நாமளே கொஞ்சம் தீர்மானமாக நம்மளே தேர்வு செஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுதான் உண்மை.
அப்போது மாமா பேசும்பொழுது சொன்னார், அந்த ஒரு வார்த்தைகள் தான் உண்மையாகவே இது எனக்கு இல்லை விருது, மகா பெரிவாளுக்கு. எஸ், இது மகா ஏதாச்சும் முதல்ல நான் சொன்ன மாதிரி சரணாலய மகா பெரிவா ஜிஆர் மாமா மூலமாக தனக்கு வாங்கி கொண்ட ஒரு மகுடாபிஷேகம். இந்த விருதுகள் தொடரணும். அவருடைய பணிகளோடு இந்த விருதுகளும் தொடரும், இன்னும் நிறைய வரணும். விருதுகள் அபிஷேகம் கூட மகா பெரிவாளுக்கு பண்ணுவாரோ ஜிஆர் மாமா, அதுவும் நடக்கலாம். நாம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஜிஆர் இப்போது எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லாருக்குமே வந்தது இல்லையா, தெய்வத்துக்கு வச்ச நெய்வேத்தியம் போய் சேர்றதா, நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ இல்லை. ஏன்னா மகான்களும் சித்தர்களும் தானே தேர்ந்தெடுக்கும் ஆத்மாவின் மூலம் உலகத்திற்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு முன் உதாரணம் நமது ஜிஆர் மாமா. ஜிஆர் மாமா காயத்ரி ராஜகோபாலன் அப்படிங்கிற பேர் அவருக்கு. இது காயத்ரி மந்திரத்தினால ஏற்பட்டது இல்லையா? அந்த காயத்ரி மந்திரத்தினால இவருக்கு பெருமையா? இல்லை ஜிஆர் மாமாவால் காயத்ரி மந்திரம் வசந்து நிற்கிறதா? அது கூட நம்ம நிறைய நினச்சி பார்க்கலாம். எல்லாருமே காயத்ரி ஜபிக்கிறா இல்லையா? நம்ம அதில் பெரியவாளாக நிறைய ஜபிச்சிருக்கா. குழந்தைகள், பூனல் போட்ட குழந்தைகள் அத்தனை பேரும் ஜபிச்சிருக்கா. தீட்சை வாங்கினவா சொல்லலாம்னு நிறைய பேர் சொல்கிறா. எல்லாருக்குமே அந்த ஒரு பொதுவான ஒரு மந்திரங்கள் யார் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவள்லாம் சொல்கிறா இல்லையா? யாருக்குமே காயத்ரி அடமொழி வரலையே. அதையும் நாம் நிச்சயமாக பணிஞ்சு அவரை நமஸ்காரம் பண்ணி அனந்த கோடி நமஸ்காரங்களை அவர் பாதங்களுக்கு நம்ம செலுத்தணும். அந்த ஒரு அம்மா உள்ளே உட்காந்துடுறாளோ அதுவும் இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 15-17 வருஷத்துக்கு இருக்குமா அவர் ஆரம்பித்த காயத்ரி ஜபம். 1 கோடி தாண்டி இருக்கலாமே. ஆனாலும் இன்றும் இப்பொழுதும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் நமக்காக. பார்த்த அத்தனை பேரும் சொல்லியிருக்கா, தேஜஸ் அம்மா வெறும் ஜிப்பா தான் உடம்புல அலங்கரிக்கிறதை தவிர உடல் முழுவதும் பெரியவாளின் அனுகிரகம் பார்க்க முடியலையேன்னு பொறாமையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. இங்கே மனசால் நினச்சிப்போமே. ஆனால் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பாத தரிசனம் கிடச்சதில் பெரிய பாக்கியம். உண்மையாகவே அது பெரிய பாக்கியமாக நினச்சி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மாமா குறைஞ்சிக்கிறதுலையோ இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை வேறு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சமூக தொண்டுகள், வேத பாடசாலை, கோ சம்ரக்ஷணம் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது அவரோட ஆசீர்வாதத்தில் எல்லாருமே நடந்துட்டுருக்கு. மூச்சே பெரியவா அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்ல முடியும் இல்லையா? அவருடைய மூச்சே பெரியவா, எல்லாமே பெரியவா. அதே மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனில் அந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே கூட 10 தடவை நமக்கு பார்க்க தோணும், பார்த்து கொண்டே இருக்க தோணுதுன்னு பெரியவாளை பற்றி நிறைய பக்தர்கள் பாடியிருக்கா. சரணாலயத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அலங்காரங்கள், அதுவும் மகா பெரியவாளுக்கும் காமாட்சி தாயாருக்கும் ரொம்ப அழகு. அதே மாதிரி திருமதி சவிதா, திருமதி சௌமியா, திரு ரஞ்சனி, நான் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். வாழை மாமி, டீச்சர் மாமி கூட இப்போ தான் பார்க்குறேன். அனந்த கோடி நமஸ்காரங்கள் மாமி. எல்லாருமே அது ஒரு ஆத்மார்த்தம், அப்படி டெடிக்கேஷனுங்கிறதுக்கு இவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரணாகதி தத்துவத்தை இவாள்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் ஒவ்வொருத்தரோட பேச்சிலையும் ஒவ்வொருத்தரோட செயல்லையும் அது அவார்டு ஃபங்க்ஷனில் கிடச்சது தான் நம்ம பார்க்க கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது எல்லாரோட தொண்டுகளும் தொடரட்டும். எல்லாருக்கும் எல்லா அவார்டும் இப்போ நாம் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கள் ஜிஆர் மாமாவுக்கு கிடச்சதுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு. ஏன்னா அவர் நம் குடும்பத்தில் ஒருத்தர் தானே இருக்கார். அதாவது மாமா அப்படின்னாலே அந்த தாய் வழி சொந்தமாக ஆயிடுறது இல்லையா? பொதுவாக எல்லாரையும் மாமா கூப்பிட்றதில்ல.
அது தாய் வழி சொந்தம். அதில் வந்து அந்த தாய்மாமனுக்கு உண்டான மரியாதைங்கிறது எல்லாருக்குமே எல்லா இனத்தவருக்கும் சேர்ந்தது இல்லையா? அவர் எல்லாத்துலேயும் ஓங்கி நிற்கிறார், ஒசந்து நிற்கிறார். அதுதான் ஜிஆர் மாமா. ஒவ்வொரு நாளும் பெரிவாளை சுவாசிச்சுண்டு பெரிவா நிழலில் பெரிவாள் அனுகிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற அவரோட இதில் நாம்ளும் நடக்கணும்னு ஆசைப்படுவோம். அவர் நம்மளை இன்னும் ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போகிறார், நாமளும் போயின்னு இருக்கோம். ஒவ்வொருத்தையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா? எங்கிட்ட கூட இருக்குது நிறைய குறைகளை திருத்தின்னு இருக்கேன். ஏன்னா இத்தனை நாளாக விட்டுட்டேனேன்னு வருத்தப்படுறத விட இப்போவாது என்னை திருத்திக்க ஒரு நேரம் கிடச்சதுன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. பொய் சொல்ல விரும்பலை, உண்மை அதுதானே. ஏன்னா அவர் சில நேரங்கள் எழுத்துக்கள் ரொம்ப சுரீர்னு அப்படியே சுள்ளுன்னு உரைக்கிறது பயமாக வேறு இருக்கு. அதே நேரத்துக்கு அடுத்த நிமிஷம் கனிஞ்சு வந்துடுறார் அவர், நான் இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரிக்கு. ஆனால் எந்த நேரத்திலும் எந்த தொலைபேசி யார் கூப்பிட்டாலும் ஒரே மாதிரியான கனிவு, கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் தரும் பதில், அவர் பேசும் பேச்சு. என்னம்மா எப்படி இருக்க? இந்த 2 வார்த்தை நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுறது இல்லையா? அன்றைக்கி முழுக்க ஜிஆர் மாமாட்ட நான் பேசினேன், ஜிஆர் மாமாட்ட பேசினேன். எனக்குள்ளே இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே இருந்துருக்கு. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாருமே சொல்லலாம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். மாமா இருந்து பல்லாண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் கொடுத்து இந்த சனாதன தர்மத்தில் கொடி உயர்த்தி பிடித்திருக்கும் ஜிஆர் மாமா பாதங்களை நாம் தொடர்வோம். ஒவ்வொருவருக்கும் நல்லதே நடக்க பிரார்த்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்த வயசில்லாட்டாலும் வாழ்க வையகம் என கூட்டு வாழ்க வளமுடன் என பிரார்த்தித்து மகாபெரிவா சரணம், மகாபெரிவா சரணம், மகாபெரிவா சரணம். ஜிஆர் மாமா பாதங்களுக்கு மீண்டும் 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 அநேக கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.